யூடிவி நேயர்களுக்கு வணக்கம். ஃபோட்டோஷாப் லெசன் 11 பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இந்த பேங்கிள்ஸ், அதாவது நம்ம காப், இந்த கையில் இருக்க அந்த ரிங், அதை நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அது நான் தனியாகவே அது பென் டூலை வச்சு ஒரு ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ, அப்புறம் வந்து டார்க் எல்லோ எல்லாம் சேர்ந்துருக்கு. ஸோ நம்ம அந்த எல்லோ எடுக்கணுன்னா அந்த ஒரிஜினல் ஃபைல்லேருந்து இங்க் ஃபில்லர் எடுத்து நம்ம செலக்ட் பண்ணால் நம்ம அந்த கலர் நமக்கு கிடச்சிரும். ஸோ நம்ம ஒரிஜினலில் நமக்கு ஹைலைட் பண்ணிடணும். கண்ணை அந்த எடுத்து விட்டால் அது மறைஞ்சிடும். நம்ம ரிங் வரைஞ்ச அந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம ட்ரா பண்ணணும். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா டார்க் இருந்தது, அதேமாதிரி தான் நம்ம டார்க் கொடுக்குறோம். அதை பார்த்துட்டு நம்ம திரும்ப அந்த கண் ஓப்பன் பண்ணி பார்த்து நம்ம ட்ராயிங் பண்ணலாம். ஜென்ரலாக நீங்கள் ஒன்ஸ் பார்த்துட்டு பண்ணலாம், இல்லை அந்த இமேஜை பக்கத்தில் வச்சும் பண்ணலாம். பட் நான் இந்த மேலே அந்த இமேஜை வச்சு பண்ணுறேன்னா நம்மளுக்கு ஒரு ஒரிஜினாலிட்டி கிடைக்கும். பிகினருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அது இமேஜை பிரித்து வச்சுட்டு பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, டார்க்னஸ் எப்பயுமே ஒரு டார்க்னஸ் ஒரு லைட்னஸ் கிடைக்கும். பெயிண்டில் அதுதான் ஷேடோஸ் கிடைக்கும். எப்பவுமே ஒரு பெயிண்ட்டை ஒன்று போட்டால் சரி வராது. அந்த கலரை பாருங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரா பண்ணிடுவோம். ஒரு லைட் கலர் எடுத்துகிட்டு திரும்ப ஹைலைட் பண்ண போவோம். ஓகே, அது எல்லோவாக இருக்குது, லைட் எல்லோவாக இருக்குது. ஸோ நம்ம எல்லோரும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரஷ் டூலை வச்சு அழகாக அதை மேட்ச் பண்ணணும். நம்ம அடிக்கடி அந்த ஐயை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரியும் இந்த இமேஜ் அப்படி இருக்குது, அந்த இமேஜ் அப்படி இருக்குது. ஸோ அதுக்கேற்ற நம்ம கலரை ஆட் பண்ணணும். எப்பயுமே ரெண்டு கலர் தான், ஒன்று டார்க்கு, ஒன்று லைட், ஒன்று மீடியம். பாருங்கள், மீடியமாக வருது பாருங்கள், பண்ணுற பாருங்கள். ஸோ அது எல்லோ, இது டார்க் எல்லோ, மீடியம் எல்லோ. நம்ம அந்த ஷேடுக்கு கொண்டு வரணும். அதாவது தத்ரூபமாக அப்படி பண்ணுறதுக்கு டைம் ஆகும். சும்மா நம்ம ஓவராலாக பண்ணலாம். ஜென்ரலாக இப்போ ஓவராலாக உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்கன்னா அது ஓவராலாக பண்ணுறதுக்காக தான் நான் இப்போ பண்ணி தட்டுறேன். இண்டிவிஜுவலாக நீங்கள் பொறுமையாக பண்ணோன்னா அது ஒரு நாள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு இமேஜ் எத்தனை நாள் கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு எல்லோவாக இருந்தது, இப்போ பாருங்கள் கலர் டோட்டலாக நம்ம மாற்றுற பாருங்கள். இப்போ டார்க்னஸ் எல்லோவாக மாறிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றுறோம். நம்ம ப்ரஷ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் அந்த ஸ்மட்ஜ் டூலையும் வச்சு நம்ம பண்ணணும். பாருங்கள், இன்னும் டார்க் கொண்டு வரணும். ஒப்பாசிட்டி அந்த அடிக்கடி நம்ம பார்த்து பண்ணணும். அப்போ தான் நம்ம, ஏன்னா கலர் அதிகமாக 100 ஒப்பாசிட்டி வச்சிங்கன்னா அப்படியே டார்க் அப்படியே ஊந்துடும், பெயிண்ட் எடுத்து கொட்டின மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம லைட்டாக டார்க் கொஞ்சம் மிடிலாக வச்சு தான் நம்ம பண்ணோம். பாருங்கள், அந்த ஹைலைட்டை தொட்டு நம்ம பார்க்கணும். அந்த ஒரிஜினலில் அதில் எல்லோ இருக்குதாங்க. ஸோ திரும்பி பாருங்கள், அதில் எல்லோ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த எல்லோ தான் நம்ம பண்ணுறோம். அதே எல்லோ போடணும்னு தேவையில்லை, நம்மளால் முடிஞ்சது ஒரு லைட் எல்லோ தான். பட் அது அந்த பேங்கிள்ஸ், அந்த வளையல் ரிங் இருக்கிற மாதிரியே நம்ம செட்டப் பண்ணணும். திரும்ப ஹைலைட் பண்ணி பாருங்கள். அவுட்ரு இப்போ மேலே திரும்ப டார்க்னஸ் கொடுங்க. அதுக்கு டார்க் நம்ம போட்டுன்னே இருக்கணும். லைட் டார்க், இப்போ அங்கே கொஞ்சம் லைட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் இது கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க, நான் ட்ராப் பண்ணுறேன்.
நம்ம அடிக்கடி அந்த ஒரிஜினல் ஹைலைட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ கொஞ்சம் லைட் பண்ணிவிட்டு அந்த லைட் பண்ணிடலாம். இப்போ நான் ப்ரெஷ் டூலில் தான் பண்ணியிருக்கேன், ஸ்மச் டூலில். ப்ரெஷ் டூலை வச்சுட்டு நம்ம அடிக்கடி நம்ம கலர் சேஞ்ச் பண்ணோம். நீங்கள் அந்த ட்ராயிங் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பிளேட்டில் கலரிங் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல டார்க்னஸ் வேணும், எந்த இடத்துல லைட்னஸ் வேணும் அவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் பண்ணுறோம், கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணுறதுனால நம்ம அதையும் நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கணும். திரும்பி அந்த பேர்ன் வச்சுட்டு நம்ம டார்க்னஸ் கொடுக்கலாம். அந்த டார்க் எல்லோவில் பேர்ன் பண்ணது கருப்பாக்கும். அடிக்கடி இந்த பேர்ன் டூலு, ஸ்மெச் டூல், இப்போ பாருங்கள் நம்ம 4-5 டூல் லாஸ்ட் கிளாஸில் ஒரு 5 டூல் பார்த்தோம். மேலே கொஞ்சம் மெனு கீழே சப் மெனுவில் பார்த்தாச்சு. ஸோ இந்த டூல்ஸில் இப்போ இந்த பேர்ன்னா என்ன, ஸ்மெஜ்னா என்ன உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை வந்து நம்ம போக போக கிளாஸில் அதிகமாக யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அது பழக்கமாகிடும். எந்த நேரத்தில் எது தேவைப்படும் உங்களுக்கு தெரியும். மைனஸ் பண்ணிங்க, கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தீங்கன்னா சின்னதாக இமேஜ் பாருங்கள். அந்த பேங்கில் இந்த பேங்கில் டிஃப்ரெண்ட் ஆகுது. திரும்ப ஹைலைட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஒரு 20% நம்ம பண்ணியிருக்கிறோம் அந்த பேங்குக்கும் இந்த பேங்குக்கும். இதை ஒன்றும் நம்ம பண்ணோன்னா அதுக்கு டைம் எடுக்கும். நம்ம ஹேண்ட் பண்ணியாச்சு. அந்த வளையல், அதாவது அந்த ரிங், அதுவும் நம்ம பண்ணியாச்சு. ரொம்ப இது ஈஸி தான், பட் என்னென்னா டைம் எடுக்கும். நம்ம இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தோன்னா நம்ம இன்னும் நல்ல மெச்சூர் ஆகிட்டோன்னா நம்ம ஃபோட்டோஷாப்பில் அட்டாசமாக நம்ம பண்ணலாம். நம்மளே ஒரு ஓன் இமேஜை கிரியேட் பண்ணி நம்ம ட்ரா பண்ணி பண்ணலாம். எப்பயுமே முதல்ல ஒரு பேப்பரில் தான் ட்ரா பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா அந்த சிஸ்டத்தில் பண்ணுவாங்க. நான் டைரெக்டாக உங்களுக்கு பண்ணுறேன். ஏன்னா இது வந்து ஒரு ஓன் இமேஜ் கிடையாது, வேறு ஒரு க்ரியேஷனோட இமேஜை எடுத்து நம்ம அதை டூப்ளிகேட் பண்ணுறோம். நம்ம ஒர்க் பண்ணுற ஃபைலாக அதை யூஸ் பண்ணுறோம். அதனால் ஸோ நம்ம அதில் இருக்கிறத தான் பண்ண முடியும். ஸோ திரும்ப பேர்ன் கொடுத்து அந்த அவுட்டரில் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு க்ரியேட்டிவ் மைண்டு தான் நல்லா. ஆனால் அந்த கிளாஸ் மிஸ் பண்ணாதீங்க, இன்னும் நிறைய இருக்குது. உங்களுக்கு நேச்சுரலாக சொல்லி தர போகிறேன், பாருங்கள். என்னாச்சு? ஆப்போசிட்டி கொஞ்சம் கம் பண்ணிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணோம். இப்போ 2-3 இமேஜ் வந்து நான் ஸ்லோவாக பண்ணுவேன். அடுத்த கிளாஸில் வந்து எல்லா இமேஜ் வந்து கொஞ்சம் ஸ்பீடு வைப்பேன். ஏன்னா உங்களுக்கு டைம் ஆகும். நான் உங்களுக்கு இமேஜ் வந்து 2 ஹேண்டும் அந்த ரிங்கும் நான் பண்ணிட்டேன். ஸோ நீ அடுத்தது பாடி நம்ம ஸ்ட்ரக்சரை பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வேகமாக நான் வீடியோவை ஸ்கிப் பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்கள் வீட்டில் இருந்து. பாருங்கள், அந்த பேங்கிள்ஸ், அந்த வளையல், அந்த அவுட்டரில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம ஸ்மச் டூலை வச்சு கொஞ்சமாக உள்ளே அழித்து விடணும். ஸோ அது கையோடு ஒட்ட மாதிரி இருக்கும், தனியாக இல்லாமல். பாருங்கள், நம்ம ஒரிஜினல் ஃபைலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதுக்கும் இதுக்கும் மேட்சிங் ஆகுது பாருங்கள். அவ்வளோதான். மூவ் டூல், அதாவது நீங்கள் ஹேண்ட் டூலை வச்சு நீங்கள் மூவ் பண்ணிங்க. ஓகேவா? 20% ஒரு 30% நம்ம வர வச்சிட்டோம். இப்போ நம்ம பிகினர்ஸ் நமக்கு எல்லாத்தையும் நாளைக்கு நம்ம வேலைக்கு என்ன பண்ணால் என்ன ஒன்று எக்ஸாம் கொடுத்தா கூட நம்ம அழகாக ஒரு ட்ராப் பண்ணால் பரவாயில்ல, பிகினர் தான், ஆனால் நல்லா பண்ணுறாங்க தெரிஞ்சு நம்மளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஃபோட்டோஷாப்பில் தகுந்த இடத்துல போய் தேடினா நல்ல சேலரியும் கிடைக்கும். நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க, ஆனால் எக்ஸ்ட்ரா கரிக்குலம் கிடையாது. ஸோ ஃபோட்டோஷாப் இந்த பெஸ்ட்டு. ஓகே, டோட்டலாக நம்ம ஹேண்டும் ரிங்கும் பண்ணியாச்சு. இது தான் ஸ்பெஷ் டூல் வச்சு திரும்ப கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ நேரம் பண்ணாலும் சரி, அது உங்களுடைய இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கும். எஸ், கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த பக்கம் டார்க், இந்த பக்கம் லைட். நீங்கள் பண்ண உங்கள் ஓன் க்ரியேஷன் உங்களுக்கே தெரியும். இந்த ஸ்மச் டூலை வச்சு அப்படி இழுக்கணும். எஸ், ஒரிஜினல் வச்சு பாருங்கள் திரும்ப கண்ணை. எஸ் எஸ், ஓகே.
ஒரு வந்துடுச்சு. கீழே கூட கொஞ்சம் லைட் பண்ணிக்கலாம், பர்ன் பண்ணிக்கலாம். கீழே கொஞ்சம் டார்க்னஸ் கொண்டு வந்துடலாம். இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணணும், ரொம்ப அதிகம் பண்ணாதீங்க. மைனஸ் பண்ணி பாருங்கள். லாங்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அடுத்த கிளாஸில் நம்ம பாடி, அந்த ஹெட்டு எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் வேகமாக நான் கிளாஸ் எடுப்பேன். வீட்டில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்களே இந்த ஜீனியை வந்து நீங்களே ஃபுல்லாக கூட பண்ணலாம். ஸோ அடுத்த கிளாஸில் நான் வேறு ஒரு பார்ட்டில், அந்த பாடியில் வேறு ஒரு ஸ்ட்ரக்சரில் நான் பெயிண்ட் பண்ணுறேன். அதை பாருங்கள். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கிளாஸை தவறாக